ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீதித்துறையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 800 பேர்கிட்ட 9 லட்சம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7.5 கோடி ஒரு ஆள் ஏமாற்றி வாங்கியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, கவர்மெண்ட் வேலை எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். யாராவது உங்ககிட்ட இவ்வளோ லட்சம் தான் உனக்கு நான் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் நோ சொல்லிடுங்க. ஏன்னா நிறையா பேர் ரூபா இல்லாமல் சம்பாதிக்க கூட கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துட்டாங்க. எந்த வித காசும் பணமும் நாங்கள் வாங்க மாட்டோம். மெரிட் லிஸ்ட்லேருந்து யார் நேம் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தும் எப்படி 800 பேர் ஏமாந்தாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. கோர்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வெளியில் நடந்த கேஸ். அதனால் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. இது வெளியில் அவங்க கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அதனால் கோர்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் வராது. நான் எதுக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போகிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வரப்போகிற நீதிமன்ற பணி, அதாவது 10th லெவல் எக்ஸாம் வருதில்ல, அந்த எக்ஸாம் கொண்டு 72, 73 இது மாதிரி, அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டண்ட் அப்புறம் எக்ஸாம்லாம் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. இது மாதிரி யாரும் தயவு செஞ்சு பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். படிங்க. படிப்புக்கான உழைப்பு என்றைக்கும் உண்டு. இந்த எக்ஸாம் கிடைக்கலனாலும் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யாரும் காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இது ஒரு அவேர்னஸாக ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால கரெக்டாக ப்ராப்பராக வீடியோ போட முடியல. அண்ட் சாரி ஃபார் தேட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.